வெல்கம் டு கல்வியமுது. ஆசிரியர் தேர்வு வாரியம் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பானது நடத்தப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் அனெக்சர் 1ஆன சுயவர படிவமான பயோடாட்டா ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். முதல்ல பணிநிலை அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய பணி நிலையில் பட்டதாரி ஆசிரியராக வட்டார வளமை பயிற்றுனரா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடம் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான அழைப்பு கடிதத்தில் உங்களுடைய கால் லெட்டரில் என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எழுதிங்க. உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள் உங்களுக்கான அந்த கால் லெட்டர்லேயே வந்து உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பதுக்கான எண் மற்றும் அந்த டேட் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிங்க. உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் அட்டஸ்டேஷன் பை கசட்டட் ஆஃபீஸர் அப்படின்றது. இதில் உங்களுடைய ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது ஸ்கூல் ஹெச்எம்ஸையோ இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இல்லைனா காலேஜினுடைய பிரின்ஸிபல் அவங்கள்ட்டலாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு அட்டஸ்டட் வாங்கிங்க. அட்டஸ்டடுக்கு வாங்கும்போது அவங்களுடைய சீலுக்கு மேலே அவங்களுடைய நேமை அவங்க க்ரீனிங்லேயே எழுதிட்டு மேலே சைன் போட சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பெயர், உங்களுடைய பெயர் என்னவோ அந்த பெயர் கொடுத்துருங்க. நிரந்தர முகவரி, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதேமாரி பாலினத்தில் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஜெண்டரை கொடுத்துருங்க. அனதர் பார்த்திங்க அப்படின்னா தந்தை கணவர் காப்பாளர் பெயர் அப்படின்ட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணமானவராக இருந்தீங்கன்னா கணவர் பேர் எழுதுங்க. திருமணமாகாதவங்க இருந்தீங்கன்னா தந்தை பேரை நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யாரோ அவங்கள என்ன பண்ணணும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப்போசிட்டில் பேர் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தேதி, அவங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதன்படி தான் நீங்கள் அப்ளிகேஷன்லையும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதன் அடிப்படையில் பேர் எழுதிங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே பக்கத்தில் எழுதிங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து யாருடைய பெயர் இருக்குது, பெரும்பாலும் தந்தையினுடைய பெயர் தான் இருக்கும். அதில் யார் இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம் அப்படின்னா உங்களுடைய சில பேர் மேரேஜ் ஆகிட்டு போன பிறகு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுடைய கணவருடைய பேரில் வாங்கியிருப்பீங்க. பெரும்பாலும் தந்தையினுடைய பேரில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யாரோ அவங்கள என்ன பண்ணிக்கணும் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா யார் இருக்காங்கங்கிறத நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. உதாரணத்துக்கு தந்தையா தாயா கணவர்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனச்சான்றிதழ் அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலருடைய பதவி மற்றும் அலுவலக முகவரி விவரம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தாசில்தார்னா தாசில்தார் வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கொடுத்துருங்க. அதே போல் இனச்சான்றிதழ் வரிசை எண் மற்றும் வழங்கப்பட்ட தேதி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மேலேயே என்ன இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அதேமாரி வழங்கப்பட்ட டேட்டுமே அங்கே இருக்கும். அந்த டேட்டையும் எண்ணையும் இங்கே கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதிகள். அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படித்த எல்லாத்தினுடைய பயின்ற வருடம், உங்களுடைய எந்த வருஷம் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க, தேர்வு மையம் என்ன, முக்கிய பாடம் என்ன, பயிற்று மொழி என்ன, எவ்வளவு மார்க் சதவீதம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். இப்போ எஸ்எஸ்எல்சி பொறுத்தவரை நீங்கள் வந்து உதாரணத்து பார்த்தீங்கன்னா 2005 2006 கல்வி ஆண்டுனா 2005 to 2006. அதுமாதிரி மேல்நிலை பட்டம் பார்த்தீங்கன்னா 2006லேருந்து 2007னா 2006 to 2007 அப்படி எழுதிங்க முதல் வரைங்கிறதுல. இப்போ இளநிலை பட்டங்கும் போது 2017 ஒருத்தர் உள்ளே போனார்னா 2010 17 18 19 இல்லை 2018 போனார்னா 2018 19 20. ஸோ அந்த கணக்கு பண்ணி நீங்கள் ஃப்ரம் டூவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அங்கே கொடுத்துக்கணும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா மோட் ஆஃப் ஸ்டடின்னு இருக்குது, ரெகுலராக ப்ரைவேட்டாக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸ் மோடான்னு இருக்கும். இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th எல்லாமே ரெகுலராக தான் படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து யூஜி சப்போஸ் பிஎட்லாம் டிஸ்டன்ஸ்லையோ இல்லை பார்ட் டைமாவோ படிச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10th அப்படின்னா மே மாதம் மேன்னு கொடுத்துட்டு ஆண்டு பார்த்திங்கன்னா 2005 2006 2007 அதுமாரி நீங்கள் கொடுத்துக்கலாம். தேர்வு வாரியம் சொல்லும் பொழுது இங்கே வந்து 10th-க்கும் 12th-க்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. யூஜிக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாரதாஸ் யூனிவர்சிட்டினா பாரதாஸ் யூனிவர்சிட்டி, அப்படின்னா பாரதிய யூனிவர்சிட்டினா பாரதிய யூனிவர்சிட்டி. ஸோ அந்த இதை கொடுத்துக்குங்க. அதே போல் பிஎட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, அதை கொடுத்துக்கணும் நீங்கள். முக்கிய பாடத்தை பொறுத்தவரை இப்போ எஸ்எஸ்எல்சி அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இருக்கும். அதனால் நீங்கள் சிங்கிள் லெட்டரில் எழுதிக்கலாம். TEMSS அப்படி கூட கொடுத்துக்கலாம். பயிற்று மொழி தமிழ் இல்லை இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் அதை கொடுத்துங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் என்னவோ அந்த மார்க் பர்சன்டேஜை கொடுத்துக்குங்க. அதுமாரி மேல்நிலை இதில் பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பயோமேத்ஸ்னால் என்ன பண்ணலாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ். ஸோ ஷார்ட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா பயோமேத்ஸ் கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயிற்று மொழி வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துங்க. இளநிலை பட்டத்தில் உங்களுடைய முக்கிய பாடத்தை பொறுத்தவரை இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இல்லை மேத்ஸ் இல்லை இங்கிலீஷு, அது எந்த மேஜரோ அந்த மேஜரை கொடுத்துக்குங்க. இளநிலை கல்வியில் பட்டத்தை பொறுத்தவரை இப்போ சயின்ஸ் மேஜராக இருந்தாங்கன்னா என்ன பண்ணலான்னா அவங்க வந்து 2 தான் படிப்பாங்க. இப்போது பொருள் அறிவியல்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் சயின்ஸு, இல்லைனா பயாலஜிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய உயிரறிவியல் அதுமாரி கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் மேஜராக உள்ளவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அவங்கவுங்களுடைய சப்ஜெக்ட் உள்ள மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇடி. டிஎன்டிஇடியில் நீங்கள் எந்த வருஷம் தேர்ச்சி பெற்றுறீங்க, இப்போ 2020னா 2022 அதனுடைய மதிப்பெண் என்ன, உங்களோட விருப்பப்பாடு என்ன, மேத்ஸ், சயின்ஸா இல்லை சோசியலா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கணும். டிஎன்டிஇடினுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதனுடைய உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க, தமிழ். பள்ளியில் பகுதி 1 படித்த மொழி என்ன, அதுவும் தமிழ் தான். அடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் பயின்றதுக்கான முன்னுரிமை கூறுவீங்களா, பிஎஸ்டிஎம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 1லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா. அதே மாதிரி பிஎஸ்சி, பிஎட் இதுவும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம்மில் முன்னுரிமை உண்டு, ப்ரியாரிட்டி உண்டு. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே எழுதிக்க வேண்டியதான். ஆமெனில் அதிகாரம் பெற்ற அலுவலரிடம் சான்றிதழ் பெறப்பட்டதா அப்படின்னா ஆமனு கொடுத்துட்டாவே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ ஆமனு இங்கே எழுதிக்க போகிறீங்க. ரெண்டாவதாக மாற்றுத்திறனாளிக்கான முன்னுரிமை, டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டிசபிலிட்டிக்கு ஆம் கொடுத்துக்கணும். டிசபிலிட்டி வந்து சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்தா, அவங்களுடைய அலுவலக முகவரி. உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளி வகை சதவீதத்துடன், உதாரணத்துக்கு விசுவல் இம்பேர்டு எத்தனை பர்சன்டேஜ், அதுமாரி என்ன உங்களுக்கான அந்த மாற்றுத்திறனாளி வகையோ அதை எழுதிட்டு நீங்கள் பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தாங்கள் அரசு துறையில் வேறு எங்கும் பணிபுரிவரா, வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டோ இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேறு இதில் இருந்துக்கிட்டோ நீங்கள் பண்ணலாம், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆமனு கொடுக்கணும். நீங்கள் ஆமனு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நான் வந்து ஒரு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்ஓசி வாங்கிட்டு போகணும். ஸோ ஏன்னா உங்களுடைய என்ன டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹையர் அத்தாரிட்டிகிட்டே நீங்கள் என்ன பண்ணணும், என்ஓசி வாங்கிட்டு போகணும். அதனுடைய விபரத்தை இங்கே என்ட்ரு பண்ணணும். மற்றவங்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு ஐஃபோன் போட்டு டேஷ் போட்டால் போதும். தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வந்து அப்போ அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கும், ஏற்கனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா அதனுடைய விபரத்தை இங்கே எழுதணும். அப்படின்னா ஆகும், இல்லைன்னா இல்லை. ஆசிரியர் தேர்வு மீது எதுவும் வழக்கு தொடுத்துள்ளீரா அப்படின்னா பெரும்பாலும் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இல்லைன்னு சொல்ல போகிறோம். தங்கள் மீது வழக்கு எதுவும் கொடுக்கப்பட்டுள்ளதா, நிலுவையில் உள்ளதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டு உறுதிமொழியை கொஞ்சம் படித்து பார்த்துட்டு இதில் வந்து நம்ம ஏற்கனவே டிசபிலிட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி எவ்வளோ ரிசர்வேஷன் இருந்ததுலாம், அது வந்து டிசபிலிட்டி உள்ளவங்க மட்டும்தான் அந்த இது, மற்றவங்களுக்கு இது தேவையில்லை. அதில் வந்து இப்போ விண்ணப்பத்தாரனுடைய உங்களுடைய சைன் போட்டுங்க, பக்கத்தில் என்ன இடத்துல என்ன டேட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சரிங்களா. இன்னும் ஒரு முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த படிவத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அடித்தல், திருத்தல், ஒயிட்னர் கொண்டு போடுற வாட்டி செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்படி எதுவும் தப்பு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடிஷ்னலாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 3 காப்பி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 காப்பி ஒரிஜினல் என்ன பண்ணுங்கள், ஒரிஜினல் காப்பி, 1 காப்பி ஜெராக்ஸு. இன்னும் சொல்ல போனால் 3 காப்பியுமே நீங்கள் வந்து ஒரிஜினல் காப்பியாகவே கொண்டு போனாலே நல்லது தான். அவங்கள்ட்ட ஒரு 2 கொடுத்துட்டு நீங்கள் கையில் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு 3 காப்பி ஒரிஜினலாக நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சைனோட கெஸ்டட் ஆஃபீஸோட சைனோட நீங்கள் கொண்டுட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அனெக்ஸர் 2 எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி உங்களுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.